ஏரியா 51 கான்ஸ்பிரசி தியரிஸ். 51 என்பது அமெரிக்காவின் நிவாடா பாலைவனத்தில் உள்ள இரகசிய இராணுவ தளமாகும். இந்த இடம் வரைபடங்களில் கூட பல ஆண்டுகளாக காட்டப்படவில்லை. மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. அருகில் சென்றாலே எச்சரிக்கை வரும். இதனால் இந்த இடம் உலகம் முழுவதும் மர்மமாக மாறியது. 1960களில் சிலர் வானத்தில் விசித்திரமான ஒளிகள், சாதாரண விமானங்களைப் போல் இல்லாத பொருட்கள் பார்த்ததாக கூறினர். இந்த காலத்தில் ஏரியா 51இல் U-2 ஸ்பை பிளேன் போன்ற இரகசிய விமான சோதனைகள் நடந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் சாதாரண மக்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாததால் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் என நம்ப ஆரம்பித்தனர். 1947இல் ராஸ்வெல் பகுதியில் ஒரு மர்ம பொருள் விழுந்ததாக செய்திகள் பரவின. முதலில் அது ஃப்ளையிங் டிஸ்க் ரெக்கவர்டு என்று கூறப்பட்டது. பின்னர் அது வெதர் பலூன் என்று அரசு விளக்கம் அளித்தது. இந்த திடீர் மாற்றம் காரணமாக மக்கள் உண்மை மறைக்கப்பட்டது என்று சந்தேகித்தனர். இருந்து ஏரியா 51 தியரிஸ், ஏலியன்ஸ் பற்றின தியரிஸ் நிறைய பரம்ப ஆரம்பித்தது. 2013இல் அமெரிக்க அரசு வெளியிட்ட ஆவணங்களில் ஏரியா 51 உண்மையான இராணுவ தளம் என்றும் அங்கு இரகசிய விமான சோதனை நடந்தது என்றும் உறுதி செய்யப்பட்டது. சர்வைலன்ஸ் கேமராஸ், ஆர்ம்டு செக்யூரிட்டிஸ், மோஷன் சென்சார் எல்லாம் பாதுகாப்பிற்காக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கும் வார்னிங் போர்டுகளில் யூஸ் ஆஃப் டெட்லி ஃபோர்ஸ் ஆத்தரைஸ்டு என்ற எச்சரிக்கை பலகைகளும் உள்ளன. ஆனால் இந்த இடம் இன்னும் மர்மமாக மாறியது. இதுவரை ஏலியன்ஸ் இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் எல்லா சந்தேகங்களும் முழுமையாக மறுக்கப்படவும் இல்லை. விமானங்கள் தானா, இல்லை மனிதர்களிடமிருந்து வேறு ஏதாவது மறைக்கப்படுகிறதா?